ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டுட்டோரியல்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக வந்திருக்க அப்டேட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இந்தியாவிலேருந்து யாராலையும் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சஸ் யூஸ் பண்ணக்கூடாது அந்த நோக்கத்துக்காக என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, யூஆர்எல்லை வந்து பேன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ குளோபல் எக்ஸ்சேஞ்சஸ் பேன் வந்து ஒரு மிகப்பெரிய நியூஸ். காரணம் என்ன அப்படின்னா, ட்ரேடர்ஸ் ஆர் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து மோஸ்ட்லி ஒரு 80% யூசர்ஸ் ஆர் 90% யூசர்ஸ் வந்து பெரும்பாலும் அக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது என்னென்னா குளோபல் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ அதை தான் வந்து கவர்மெண்ட் வந்து ஒன் பை ஒன்னாக பேன் பண்ணிட்டு வருது. ஸோ போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் iOS ஆப்பெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணாங்க அப்படின்னு. அது நம்ம நினைப்போம் ரிமூவ் பண்ணாலும் வேறு வெளியே டவுன்லோட் பண்ணிக்கலாமேன்னு. ஆப்பிள் ஃபோனில் அப்படி பண்ண முடியாது. ஒன்லி அப்ளிகேஷன் நம்ம வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்தோன்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் புதுசாக இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் கட்டாயம் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேன் பண்ணாங்க. அது காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டே அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ஓப்பனாக வந்து விட்டுருந்தாங்க டிசம்பர் 28. ஸோ அதுக்கு பிறகு ஒரு 12 days 2 weeks டைம் வந்து கொடுக்குறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த 2 weeksக்குள்ளாடி எக்ஸ்சேஞ்ச் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த எக்ஸ்சேஞ்சஸ் எதுவுமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலை. ஏன்னா எந்த ஒரு அப்டேட்டும் அவங்களும் ட்விட்டர் சைடில் எதுவுமே வந்து போடலை. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு iOS ஆப்பை வந்து பேன் பண்ணாங்க. நவ் வந்து யூஆர்எல் பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இது பைனான்ஸ் வெப்சைட் தான். நான் அதுக்குள்ளே லாகின் பண்ணால் பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து வருது. லாகின் பண்ண முடியலை. ஸோ இதனால் என்ன நடந்துகிட்ருக்குன்னா, கிரிப்டோ யூசர்ஸுக்கு மத்தியில் ரொம்ப ஒரு பேனிக்கும் கன்ஃபியூஷனும் வந்து நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட் திங் வந்து நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன் என்னென்னா, எக்ஸ்சேஞ்சஸ் சைடில் இருந்துலாம் ட்வீட்லாம் போட்டுட்டு தான் இருக்காங்க. எல்லோரும் ஃபண்டு வந்து சேஃப். ஃபண்டு எக்ஸ்சேஞ்சஸ்லாம் பேன் பண்ணுறவோ விட்ரா அலோவ் பண்ணாமலோ அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. ஃபண்டு வந்து சேஃப் தான். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒன் பை ஒன்னாக இவங்க வந்து பேன் பண்ணிட்டு வரனால ஃப்யூச்சரில் நமக்கு வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து போயிடும். நிறைய யூசர்ஸ் வந்து கிரிப்டோ யூசர்ஸ் வந்து கிரிப்டோ ட்ரேடிங் குளோபல் எக்ஸ்சேஞ்சில் ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? சரி, அடுத்து இது ஏன் எல்லாரும் இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் அவங்க கவர்மெண்ட் ரூலை ஒபை பண்ணி இந்தியன் எக்ஸ்சேஞ்சிலே ட்ரேட் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஏன் எல்லாரும் பண்ணாமல் இருக்காங்கன்னா, எல்லாருக்கும் இதெல்லாம் ஒபை பண்ணி இதே மாதிரி இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸில் ட்ரேட் பண்ணணுன்னு விருப்பம் தான். மற்ற இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை மாதிரியே பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் கொடுத்துருக்க பெனிஃபிட்டும் அதே டேக்ஸ் ப்ரொசீஜரும் கிரிப்டோவுக்கு அவங்க வந்து கொடுக்கல. ஸோ அதே மாதிரி அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து நல்லா வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, குளோபல் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டு ஃபண்ட் எல்லாம் இந்தியாவுக்கு வந்து மூவ் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டு புதுசாக அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மேபி ஏதாவது புது எக்ஸ்சேஞ்சஸ் இந்தியாவில் வந்து வரலாம். அப்படி இல்லைன்னா இருக்கிற எக்ஸ்சேஞ்சஸ்லேயே வந்து நீங்கள் வந்து நார்மல் இந்தியன் ஷேர் மார்க்கெட் மாதிரி நீங்கள் லோ டேக்ஸில் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஃப்யூச்சரில் வந்து வரலாம். ஸோ அதுக்கான முயற்சிகள் தான் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அதனால் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா, குளோபல் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் பேன் பண்ணிகிட்ருக்காங்க. கரண்டாக வந்து என்ன ரூல் இருக்குது அப்படின்னா, 30% ஃப்ளாட் டேக்ஸ், லாஸ் கேரிஃபைட் பண்ண முடியாது, 1% டிடிஎஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரேடர்ஸை ரொம்பவே வந்து அஃபெக்ட் பண்ணோம். உங்களால் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்லாம் வந்து பண்ணவே முடியாது. பண்ணிங்கன்னா பாதி காசை வந்து டிடிஎஸ்ஸுக்கே போயிடும். ஸோ அதுக்கு பிறகு 30% டேக்ஸும் வந்து அந்த ப்ராஃபிட்டில் கட்டணும். ஸோ அது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒன்று. சரியா? மேபி லாங் டேர்ம் ஹோல்டர்ஸுக்கு அது வந்து பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் ட்ரேடர்ஸுக்கு வந்து நல்லா ஒரு அஃபெக்ட் பண்ணும். இந்த ரீசனால் தான் குளோபல் எக்ஸ்சேஞ்சை தேடி பீப்புள்ஸ் வந்து போயிட்டுருக்காங்க. கவர்மெண்ட் அதை வந்து ஃப்யூச்சரில் சரி பண்ணாங்கன்னா மேபி இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லோரும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்க வந்து இன்னும் ஆண்ட்ராய்டு ஆப்ஸை வந்து ரிமூவ் பண்ணல. அதுவும் ரிமூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? 1 monthக்குள்ளாடி எல்லாமே வந்து இவங்க பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் அவங்க சொன்ன மாதிரி 2 weeksக்குள்ளேயே இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரி, இதில் அடிஷ்னலாக ஓகேஎஸ் ஆப்பும் வந்து போயிருக்குன்னு கேள்விப்பட்டேன். சரி, அதில் 9 தான் இருக்குது. ஸோ 10வது ஓகேஎஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆப்பை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கா கேள்விப்பட்டேன். ஸோ அப்போ இதில் இல்லாத எக்ஸ்சேஞ்சஸ்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து கொஞ்சம் பேர் வந்து கேட்டிங்க. ஸோ ஆக்சுவலி இப்போதைக்கு அந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் இஷ்யூ இல்லை. ஆனால் அவங்கெல்லாம் அதுக்குன்னு இங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து அர்த்தம் கிடையாது. சரியா? ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க சைட்டை மட்டும்தான் இந்தியாவில் வந்து லீகல், மற்றதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் கவர்மெண்ட் சைட் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இதில் லிஸ்ட்டில் இல்லாத சைட்ஸ் நிறைய இருக்குது. சரியா? இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் மொத்தம் குளோபல் எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 எக்ஸ்சேஞ்சஸ் கிட்ட உண்டு. அதுலேயும் டாப் எக்ஸ்சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 எக்ஸ்சேஞ்சஸ் வந்து டாப் எக்ஸ்சேஞ்சஸ். ஆனால் அவங்க பேன் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 10 எக்ஸ்சேஞ்சஸ் தான். அப்போ மற்ற எக்ஸ்சேஞ்சஸ்லாம் பயன்படுத்தினா இஷ்யூ வராதா அப்படின்னா அப்படி கிடையாது. ஃப்யூச்சரில் மேபி நோட்டீஸ் வரலாம், ஆர் அந்த எக்ஸ்சேஞ்சஸும் வந்து பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ அதனால தான் போன வீடியோவில் நான் சொன்னேன், விட்ரா வந்து பண்ணிக்கோங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா 1 by 1 பேன் பண்ணிட்டு வராங்க. நம்ம அந்த எக்ஸ்சேஞ்சை வச்சு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அதில் லாகின் பண்ணி அக்சஸ் பண்ணுறதெல்லாம் கஷ்டம்.
ஸோ பெட்டர் விட்ரா பண்ணி ஏதோ ஒரு வேலெட்டில் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணிக்கிறது சேஃப். சரியா? சரி, அடுத்து என்ன அப்படின்னா, நிறைய பேர் நம்ம குரூப்லலாம் கேட்கும்போது என்ன சொன்னீங்க அப்படின்னா, நேற்று டெலகிராம் குரூப்பில், ஸோ அப்போது விபிஎன் யூஸ் பண்ணி நான் அக்சஸ் பண்ணிப்பேன் ப்ரோ, அதெல்லாம் என்ன இஷ்யூ இல்லை. ஆக்சுவலி விபிஎனில் என்ன ஒரு இஷ்யூனா, விபிஎன் வந்து இங்கே கேஒய்சி ரிலேட்டடான எக்ஸ்சேஞ்சஸில் வந்து ஒர்க் ஆகாது. ஐ மீன் ஒர்க் ஆனாலும் பிரச்சனை வரலாம். ஏன்னா இந்த கேஒய்சி ரிலேட்டட் எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த கண்ட்ரி அப்படின்னு, ஃபார் எக்ஸாம்பிள் பைனான்ஸ் ஆர் மற்ற எக்ஸ்சேஞ்சஸ்லாம் எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி உங்கள் ஐபிலாம் வந்து ட்ராக் ஆகி தான் இருக்கும். அந்த கண்ட்ரிலேருந்து லாகின் ஆகுதான். செக்யூரிட்டி ரீசன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்னொரு கண்ட்ரி மூலமாக லாகின் ஆனாலோ வேறு சம்திங் இது இருந்தாலோ விட்ராலாம் உடனே இது பண்ணுவாங்க, அக்கௌண்ட்டை டெம்பரரியாக வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட் ஹேக் ஆகுதா, அந்த பர்பஸை ஹேக் ஆகிருக்கலாம், அந்த பர்பஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அந்த மாதிரி வந்து சிஸ்டம் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்தியாவில் இவ்வளோ நாளும் இருந்து லாகின் பண்ணிவிட்டு ஒரு விபிஎன் அக்சஸ் பண்ணி வேறு ஒரு கண்ட்ரி மூலமாக லாகின் பண்ணிங்கன்னா, மேபி உங்கள் அக்கௌண்ட்டே டெலீட் ஆகி சஸ்பெண்ட் ஆகிறதுக்கோ ஆர் சம்திங் எதுவும் பிரச்சனை வர்றதுக்கோ கூட பாசிபிலிட்டி இருக்குது. சரியா? அந்த கேஒய்சி ரிலேட்டட் எக்ஸ்சேஞ்சஸில். ஸோ அதனால் விபிஎன் வந்து யூஸ் பண்ணுறதுலையும் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, ஓகே, ஆப்ஸ் அப்ளிகேஷன் இருக்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ளே ஸ்டோர்லேருந்து ரிமூவ் பண்ணலாம். ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து ஏபிகே யூஸ் பண்ணிலாம் யூஸ் பண்ணுவாங்க. மேபி அது வேணால் உங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்ன தான் இருந்தாலும் இது ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் நியூஸ் கிரிப்டோ யூசர்ஸை பொறுத்த வரைக்கும். மார்க்கெட்டில் கூட அந்த இம்பேக்ட் வந்து நேற்று வந்து காமிச்சுது. அந்த வெப்சைட் யூஆர்எல்லாம் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொன்னதான் மார்க்கெட் வந்து அப்படியே டவுன் ஆச்சு. காரணம் என்னென்னா, இந்தியாவிலையும் மிகப்பெரிய இன்வெஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து கிரிப்டோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி கவர்மெண்ட் வந்து குளோபல் எக்ஸ்சேஞ்சஸை வந்து ஒன் பை ஒன்னாக இது பண்ண நமக்கு யூசர்ஸ்லாம் வந்து மார்க்கெட்லேருந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே தான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டேக்ஸ், அதாவது 30% டேக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதும் மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் நடந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய கிராஷே வந்துச்சு. சரியா? அந்த மாதிரி கூட மேபி இந்த கீ லெவலில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா வரலாம். சரியா? நான் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த அரௌண்ட் 40,000 லெவல் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு மேலே நிற்கிற வரைக்கும் நமக்கு நல்லா பாசிட்டிவான விஷயம். அது கீழே போச்சுன்னா நெகட்டிவான விஷயந்தான். சரியா? அடுத்து என்னென்னா, இடிஎஃப் அப்ரூவல் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு டபுள் மைண்டடாக வந்து அது பேசியிருந்தார். ஸோ கோர்ட் ஆர்டர்னால நான் வந்து இடிஎஃப் அப்ரூவல் கொடுக்குறேன், மற்றபடி பிட்காயிங்கிறது ரிஸ்க்கு, அதான் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணல, அந்த மாதிரி சொல்லி அப்ரூவல் வந்து பண்ணியிருந்தாங்க. நிறைய எக்ஸ்சேஞ்சஸ் வந்து இடிஎஃப் ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இருந்தாலும் பெரிய அளவில் மூவ் ஆகலை. காரணம் என்னன்னா, அந்த இடிஎஃப் நியூஸை வச்சு கிட்டத்தட்ட அந்த ஒரு $35,000 இருக்கும்போதே ஸ்டார்ட் ஆகிட்டு. சரியா? $30,000 இடிஎஃப்னு தொடங்கி அந்த மார்க்கெட் ஏற்கனவே அந்த இடிஎஃப் ஹைப்பை வச்சு $45,000 வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இப்போ திரும்பவும் அந்த இடிஎஃப் ஹைப் அப்ரூவ் ஆன பிறகு பெரிய அளவில் பம்ப் ஆகலை. ஒரு கிட்டத்தட்ட $45,000 $49,000, ஒரு கிட்டத்தட்ட $4,000 வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் வந்து மூவ் ஆச்சு தவிர ஒரு பெரிய அளவு மூவ்மெண்ட் வந்து கொடுக்கல. அதுக்கு வந்து அது ஆல்ரெடி ஹைப் இருந்தனால அந்த மூமெண்ட் கொடுக்கல அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு ரீசனும் இருக்குது. இன்னும் பெரிய பெரிய இடிஎஃப் சைட்ஸ்லாம் வந்து இன்னும் ட்ரேடிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. சரியா? அதுவும் வந்து ஒரு ரீசன். சரி, ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிப்டோ பேன் நியூஸ் வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் தான். யூசர்ஸ் வந்து வேலெட்டுக்கோ வேறு எதுவும் சேஃபான வழியிலையோ ஃபண்டெல்லாம் விட்ரா பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து பைனான்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ அவங்க வந்து ட்விட் வந்து நேற்று வந்து போட்டிருந்தாங்க, உங்களுக்கு மெயிலும் வந்து வந்திருக்கும். சரியா? அவங்க என்னென்னா, இந்தியன் கவர்மெண்ட் ரூல்ஸை வந்து நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மேபி கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா சடனாக வந்து அவங்க சொல்லியிருக்க ரூல்ஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிலாம் கொண்டு வர முடியாது. ஸோ மேபி பைனான்ஸ் மட்டும் ஃப்யூச்சரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்ற எக்ஸ்சேஞ்சஸ்லாம் எதுவுமே வாய் திறக்கவே இல்லை. தட் மீன்ஸ் அவங்களாம் வந்து இப்போதைக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதா இல்லை. ஆனால் என்னென்னா, பைனான்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ளே வந்தாங்கன்னா மேபி அதை ஃபாலோ பண்ணி மற்ற எக்ஸ்சேஞ்சஸும் உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்திருக்க அந்த ரீசன்ட் யூஆர்எல் பேன் நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.